No women were harmed during the shoot of this vlog intentionally. இந்த vlog படப்பிடிப்பின் போது எந்த பெண்களும் திட்டமிட்டு காயப்படுத்தப்படவில்லை. பழனி ஜங்ஷன்ல இருக்கும். எங்க போறோம்னு தம்ப்நெயில்ல எல்லாம் போட மாட்டோம், அது போக போக சொல்றோம். அதிசயமா 5 பேரை சேர்த்து ஒண்ணா இப்பதான் vlogல ஃபர்ஸ்ட் டைம் பாப்போம். சாமி பாட்டு படிக்குது. இல்ல சாமி பாட்டு நீர்லாம் போட்டு பயங்கரமா இவங்க எல்லாம் கூட்டி கொண்டு நீங்க சேர்க்கறதுக்குள்ள ஐயோ போதும் போயின்னு ஆயிடுச்சு எனக்கு. இன்னும் ஒருத்த வேலை இருக்கான் பெண்டிங், அவனே கூட்டிட்டு வந்து நான் சேர்க்கணும். இவனெல்லாம் கூப்பிடுறதுக்குள்ள அவ்வளவுதான். பாத்தீங்களா சங்கீத சுவாமிகள் சுவாமிகள் நித்யானந்தா பேசாய் போயிருமாப்பா. சரி பாலிய சிநேகிதன். சரி ட்ரெயின் ஏறிட்டு பேசுறோம், அப்டேட் பண்றோம். मानस संचर रे ब्रह्मणि मानस संचर रे. இப்ப பாத்தீங்கன்னா பாலக்காடு டவுன் வந்திருக்கோம். இன்னும் வந்து ஜங்ஷன் போக ஒரு 1/2 hour ஆகும். சரி நீ அதுக்குள்ள போயிட்டு வந்துரு. நான் வந்து இப்ப இங்க உட்கார போறேங்க. இங்க பாத்தீங்கன்னா சபரி மனே நல்ல தூக்கம். இங்க பாருங்க, நம்ம வந்து நண்பர் இல்ல ஒரு நண்பி. காட்டுங்க பாப்பா கொஞ்சம். ஐயோ பிளாக் ஆயிடுச்சு. அவரை சொன்னாலே ஹாய்ங்க, வெல்கம் டு பாபா vlogs. இப்படி வீடா எப்படி அல்லிகாப்பா. அப்புறம் லாஸ்டா பாத்தீங்கன்னா வின்செக். டேய் என்னடா கண்ணாடியால காமிச்சிட்டாங்க, பேசுடா. என்னடா பேசுற? ஓடா வெங்காயம். வின்செக் டைனோ. சோ பாலக்காடு டவுன் ஸ்டேஷன் வந்தாச்சு. இங்க பாருங்க, இன்னும் ஒரு 1/2 hour தான். போடா போடா, இன்னும் ஒரு 1/2 hour தான். அப்படி போயிட்டு ரீச் ஆயிட்டு அங்க இருந்து பாம்பு வந்துகிட்டு இருக்கான், அவனை ரிசீவ் பண்ணிட்டு 2x திருப்பி வந்து சபரி எக்ஸ்பிரஸ் ஏறணும். 2x 3x இதெல்லாம் நல்லா பண்ணு. பேச வேண்டிய இடத்துல கண்டினியூ பண்ணு. ஏன்னா பாலக்காடு வந்தாச்சு. மணி எத்தனை பாய்? வாட்சில் சாப்பிட வந்திருக்கோம். பாலக்காடு ஸ்டேஷன்ல வந்து எல்லாரும் ஆல்ட்ட போட்டாச்சு. ஏன்னா ட்ரெயின் வந்து 1 hour டிலே, ஒண்ணுமே பண்ண முடியல. இதுல என்ஜாய்மெண்ட்லாம் யோசிக்கவே முடியல, செம்ம டயர்டா இருக்கு. ஓ இன்னும் 1 hour ஆகும் ட்ரெயின் வர. பாம்பு அதை வர 1 hour ஆகும். 1 மணி நேரம் இப்படி தான் உட்காந்துருக்கணும். இவன் வேற அவனும் ஃபோன் பேசினே இருக்கான். அவன் பேர் என்னடா சொல்லுவாங்க? உண்டை இல்லடா, அப்டேட் மணியா? அப்டேட் சரவணன். வேணாடா கம்முன்றெல்லாம் பீப் போட முடியாது நான். ஸோ கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வந்துகிட்டு பெரிய இடம் ரீசெண்டா நடந்துக்கா. ஆமா, இவர் ரொம்ப டீசெண்டா இருக்கிறாரு. நான் என்னடா செய்த? காவா ஓரத்துல கஞ்சா அடிக்கிற மாதிரியா இருக்கிற. காலத்து கீழே ஆகாசத்தை நான் பார்க்கிறேன். சபரி எல்லாம் உண்டா? என்னடா பண்ற? ஒரு ஆளுவால வந்து இறங்கி வண்டியா இல்ல என்னன்னே சபரி எக்ஸ்பிரஸ் பேர் வச்சாங்க.
அருமையா இருக்கு. சபரி எப்படி காணாம போனதோ அது மாதிரி ட்ரெயினும் 1.5 மணி நேரம் காணாம போச்சுங்க. சரி ஓகே அப்படி போவோம். லேட் பண்ணி நொந்து போயிட்டோங்க. நண்பர்களே நனைஞ்சு வேர்த்து வெறுத்து போய் பஸ்ல எல்லாம் போயிட்டு இருக்கோம். ஐயோ வெயில் பயங்கரமா இருக்கு. டயர்டா இருக்கு. ரூம் போகவே முடியல ஒன்றும். என்ன செல்ஃபியா எடுக்கிறாங்க பேசுறா ஒரு வழியா மெட்ரோலாம் ஏறி கொண்டு வந்து இறக்கிட்டே உனக்கு பூரா நண்பர்களே ஸோ நீ அடுத்து போய் லஞ்ச் சாப்பிட்டு அப்படியே ரூமுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் ரூமெல்லாம் சுத்தி காட்டுறோம். காட்டுறோம். சங்கீத சுவாமிகள் நிலைமையில் சங்கீஜி சுவாமிகளுக்கு விரதம் இருக்கேன் பாஸ். சங்கீஜி சுவாமிகளா? அப்படி ஒரு பேரை நான் கேள்விப்பட்டதே இல்லையே. யாருப்பா அவரு? ஒன்றும் கிடையாது வாங்க. நீங்க பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஆர்டிஸ்ட் பெரிய ஃபர்ஜி படத்துல ஒரு இப்படி உட்காந்து சால்வ் பண்றீங்க சிறுபிள்ளை விளையாடுறது என்னன்னே தெரியாம அங்க ஒருத்தன் வந்து வெறும் கோடு மட்டும் போட்டுட்டு இருக்கியா. யூடியூப்பை பார்த்து கோலம் போட்டுக்கிட்டு இருக்கான் ஒருத்தன். மிச்சம் 2 பேர் என்ன அடுத்த விழாக்ல சொல்றோம். இங்க பாத்தீங்கன்னா பொடி பசங்க உட்காந்து இன்னும் சால்வ் பண்ணிருக்காங்க 1 மணி நேரமா. அவங்களுக்கு அப்புறம் தான் ஆரம்பிச்சோம். நாங்க பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டா போட்டு எல்லாமே கண்டுபிடிச்சு முடிச்சிட்டோம். இதுதான் லெஜண்ட்ஸுக்கும் கிட்ஸுக்கும் உள்ள வித்தியாசம். பண்றாங்கன்னு தெரியல. சொல்லு. அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. அதையெல்லாம் சாப்பிட்டு அப்படியே சர்பத்தை குடிச்சிட்டு இப்போ வாட்டர் மெட்ரோ நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கோம். அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல் வாட்டர் மெட்ரோ. ஏன்னா ஃபோர்ட் கொச்சி டிக்கெட் வாங்கியாச்சு. அது அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் கார்டு மாதிரி இருக்கும். ஆனால் அதெல்லாம் கிடையாது. நாங்கள் இப்போ விபின் பீச்சுக்கு அப்படியே கிளம்பிட்டோம். அதாவது ஐலாண்டு அங்கே தான் நாங்கள் தங்கியிருக்கோம். இன்னைக்கு அங்கே தான் அப்படியே போயிருக்கோம். அப்படி பாருங்க. நண்பர்களே பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வாட்டர் மெட்ரோ வந்திருக்கோம். 6 பேர் இனிய பயணம் பண்ண போறோம். டைட்டானிக் மாதிரி முகாம இருந்தா சரிதான். ஆரம்பமே இப்படி அப்படி இங்க இருந்து 35 மினிட்ஸ் டிராவல் அப்படி தண்ணியிலே மிதக்கப்படும். வாட்டர் மெட்ரோலேருந்து அப்படியே நம்ம விபின் ஐலாண்டுக்கு வந்தாச்சு. ஏன்பா இதுக்கு வந்து ரோட்வேஸ்னு இருக்கு அப்படிதானே? ரோட்வேஸ் இருக்கு பட் திஸ் இஸ் தி பெஸ்ட் ஆஃப் சோ தட் we can ரோட்வேஸ் இருக்கு பட் நீங்க வந்து இப்படி மெட்ரோலே வந்துருங்க. வாட்டர் மெட்ரோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். நல்லா இருந்துச்சு. செமையா இருக்கு. ரூம்ல இருந்து அப்படியே போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு இப்போ மறுபடியும் ஸ்விம்மிங் பூல் கிளம்பிட்டோம். போயிட்டு மஜா பண்ண போறோம். ஆமா இதுலயே மேல போயிடலாம் நினைக்கிறேன். சங்கீஜி சுவாமிகள் சாந்த சொரூபியா ஏர்ல மிதந்துகிட்டு இருந்தாரு. வெல்கம் டு நானே நன்னா சத்தினம் தை நானே நன்னா சொல்லமா சொல்லு நானே நன்னே நானன்னா வெல்கம் டு தாராவன் பின்னாடி என்னடா வெல்கம் டு சொல்லும்போதே அடிக்கிறீங்க. வெல்கம் டு பாலா வில்லா. யாரா அது? கெஸ்ட் யாரோ வந்திருக்காங்க பாரு. மட்டன் குஸ்காவா கரும முடிச்ச கெஸ்ட்டை நான் பார்த்தது. ஸோ இங்கே ஒரு பெட், இங்கே பூசு எல்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டோம் ரூம் எல்லாம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கொச்சியோட நைட் வியூ 10th ஃப்ளோரில் நாங்கள் இருக்கோம். ஸோ ஜம்முன்னு எல்லாம் கிளம்பிகிட்டு இருக்கோம். இந்த டான்ஸ்லாம் கர்மம்லாம் நல்ல வேலை கேப்சர் பண்ணல. நெக்ஸ்ட் ஒவ்வொரு ரூமாக போவோமா? வாங்க போவோம்.
அடுத்த ரூம் நிதிஷ். ஏய் நிதிஷ் என்னடா பண்ணிருக்கான்? குளிச்சுக்கிட்டு இருக்கானடா, அவனை அப்பெல்லாம் காட்ட முடியாதுடா. நிதிஷை சந்திப்போம். இதுதான் எலக்ட்ரானிக் காலிங் பெல். பார்த்து யாரும் பயந்துக்காதீங்க. ஏய் கதவை திறக்க எவ்வளோ நேரமாடா நிதிஷ்? நல்லா ஃபோர்ஸ் ஆடுங்க. இதுதான் நிதிஷ் ரூம். இவங்க 2 பேரும் ஒரே பெட்டு தான் என்ன கேட்டுவாங்க நானுங்க. ஸோ இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டேம்ஸ் வியூ ரூம் இருக்குது. நல்லா இருக்கு வியூ. ஏன்டா நிதிஷ் நல்லா இருக்குல்ல? இந்த ரூமில் யார் இருக்கான்னா ஆகாஷ் விஸ்வாவும் நிதிஷும். அந்த ரூமில் நானும் இவன் என்னடா ஸ்ரீசக்தி அவனும் நானும் இருக்கோம். இன்னொரு ரூமில் சரவணாவும் சபரியும் இருக்கானுங்க. அந்த ரூம் பார்க்குற அளவுக்கு அவ்வளோ இதே ரூம் தான். அது டபுள் பெட் தான். இது மட்டும்தான் டீலக்ஸு. அது டபுள் பெட் தான். அவ்வளோலாம் அந்த ரூம்லாம் போய் காட்டினா வந்து அப்படின்றீங்க. அதனால் இந்த 2 ரூம் பார்த்தது போதும். ஸோ மொத்தம் 3 ரூம். கீழே ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அந்த வீடியோலாம் நான் அட்டாச் பண்ணியிருப்பேன், பார்த்துக்கோங்க. மேலே ரூஃப் டாப் டெரேஸ் இருக்குது 10th ஃப்ளோரில். அதை காட்டுறேன் அடுத்து. ஆக்சுவலாக வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இப்படித்தாங்க சம்மந்தம் ஒன்றே பேச மாட்டான், இல்லை பேசுகிறவங்கள பண்ண மாட்டான். இது கெடுக்கிறது தான் முதல் வேலை. இல்லை ஸ்விம்மிங் பூல் போய் குளிச்சுட்டு இப்போ தான் வந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு மறுபடியும் மேலே சொல்லிட்டேன் போன வீடியோவில். அப்படியா? இதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சா தானே. நான் உள்ள ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இருந்தேன். சரி அதான் 2 ராஃப்ட்டுக்கு வந்தோம். இங்கே செம்ம ஃப்ரேம். அப்படி பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ஃப்ரேம் அப்படியே வந்து கீழே தண்ணி மேலே நீலா சுத்தில் மஜாவா இருக்கு. நம்ம இப்ப இருக்கிறது வந்து கடல் ஏரியா, கடற்கரை சொல்லி எல்லாம் தெரிஞ்சவங்க சொல்ற அப்படி கடற்கரை ஓரமா இருக்கு. நாங்க இருக்கோம். என்னமோ பாய் பண்ற அப்படி. இப்போ என்னமோ பண்ணீங்களே பாய், அதை பண்ணுங்க. கடல் மாதாவை கும்பிடுற அப்படியா? ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் கீழே சாப்பாடு வாங்க போயிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா எப்படி என்னோட காஸ்டியூம் வந்து பறி போனது. அது நிதிஷ் என்ற இளைஞர் வந்து என்னோட அந்த கிழட்டு பையன் வந்து என்னோட டவுசரை வந்து சூறை அடிட்டா அப்படி எனக்கு இதை கொடுத்துட்டா அப்படி. இதை வச்சு நான் என்ன பண்றது தெரியல. ரெஸ்டாரண்ட்டுக்கு 5 ஸ்டார் ஹோட்டல்ல இந்த காஸ்டியூமோட தான் போறோம். ரொம்ப சங்கடமா இருக்கு. அந்த காட்சி எல்லாம் எடுக்க முடியுமான்றதெல்லாம் முடிஞ்சவரை கவர் பண்றோம். இவன் பாடுறா. தி நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டே 2 அட் கொச்சி. இப்போ தான் எந்திரிச்சு பூரா குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வர்றதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. சாப்பிட வந்துட்டோம் கீழே பிரேக்ஃபாஸ்ட்டு. பார்த்தீங்களா எல்லாரும் சாமி அப்படியே சாப்பிட்ருக்கோம். ஒன்றா எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கானுங்க. இன்னைக்கு எப்படி இருக்க போகுதுன்னு மேலும் மேலும் பார்ப்போம். வெல்கம் டு பாபா வாக்ஸ். ரூம்ல இருந்து செக் அவுட் பண்ணியாச்சு. நீ அடுத்து அதே வந்த வாட்டர் மெட்ரோ பிடிச்சி அதே வந்து லுலு மால் போகிறோம். நான் டயர்டாக இருக்கேன். பாய்ஸ் பூரா டயர்டுங்க. நைட்லாம் அவ்வளோ டான்ஸுங்க. சித்தப்பன் டான்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணும். நாங்கள் அதெல்லாம் கிளிப்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். உங்களுக்கு முடிஞ்சா ஆட் பண்ணுறோம். அது பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். பண்ணாமல் பாருங்க. பட் ட்ரை பண்ணுறோம். ஏன் சித்தப்பா போட்டுடலாமா? கண்டிப்பாக பர்மிஷன் கொடுத்துட்டேன். சரிங்க. சரி அப்படியே வாட்டர் மெட்ரோவில் கண்டினியூ. வாட்டர் மெட்ரோ போய் கேட்டோம். அவங்க வந்து இன்னும் 1.5 hours சாலிடாக ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து 2 பக்கத்தில் ஏதோ போட் ஜெட்டி. நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமாம் சார். போட் ஜெட்டியில் வந்து சரி போகலாம். 1.5 மணி நேரம் என்ன பண்ணுறது? போகிறது மட்டும் இல்லாமல் உண்மையிலே கஷ்டப்பட்டு அந்த இது கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். பட் ஆனால் ஒரு ஃபுல் கப்பல் இப்படி ஜம்முன்னு உட்காந்து போகலாம். ஜம்முன்னு காட்டுறோம். இங்கே தான்.
ரிட்டர்ன் டிக்கெட் போகிறோம். ஏதோ பேசுகிறேன் அப்படி. ரிட்டர்ன் கிளம்புறாங்க guys. பாய். போய் வரவா பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்கான். இப்போ வந்து ஒரு சர்ச்சுக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலாக வந்து இந்த சர்ச்சு ஒவ்வொரு தாட்டியுமே கொச்சிக்கு வர்றப்ப இங்கே வரணுன்ட்டே சொல்கிறது, ஆனால் வர்றதில்லை. இந்த தாட்டி அப்படி நான் வந்துட்டு இருந்தோம் லெஃப்டில், திடீர்னு பார்த்தா ஒரு சர்ச்சு. கேமரா அந்த சைடு திருப்பிட்டேன்டா. இப்படி பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஆட்கள்லாம் வச்சுக்கிட்டு சுற்றுறதை பார்த்தீங்கன்னா யோசிக்கணும். சர்ச்சுக்கு போகிறதுக்கு யோசிக்கணும். ஆமாம், சரி வாங்க போயிட்டு பிரார்த்தனை பண்ணுவோம். வீடியோ எடுக்கக்கூடாது. அவ்வளோதான், பாவ மன்னிப்பு கேட்டு முடிச்சாச்சு. நீ நெக்ஸ்ட் வந்து எங்கே வேர் இஸ் அவர் டெஸ்டினேஷன்? நெக்ஸ்ட் வந்து சிக்கன் பிரியாணி சாப்பிட போகிறோம்னு சொல்லி. ஐயோ ஜீசஸ். நெக்ஸ்ட் ரெண்டு எங்கள் பாய் மெட்ரோ அதை எடுத்துக்கலாம்ல. ஐயோ சரி விடுங்க, பார்த்துட்டா நல்லா இருந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து லூலு மால் போகிறோம். இப்போ சாப்பாடு பூரா இங்கே கொட்டுவான்னு நினச்சேன். என்னடா பயந்து ஓடுது அவனை பார்த்து. அது கண்டுக்க கூட இல்லடா டே. ஒரு டைலாக் வச்சு தாக்க முடியல. ஒரு 6 மணி நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் ட்ரெயின் வந்துருச்சு. செம்ம டயர்டு, வாய்ஸ்லாம் போயிடுச்சு. ட்ரெயின் இன்னும் வரல. ஏறப்போம் ட்ரெயின் ஏறப்போம். 6 ஹவர்ஸுங்க. அதாவது வந்து இந்த மாதிரி சைனிங் ஆஃப் கொச்சி. சைனிங் ஆஃப் கொச்சி இதுக்கு அடுத்து ஆரம்பிக்கிறது ரொம்ப கஷ்டங்க. அதாவது இந்த மாதிரி ஏசி வெயிட்டிங் ஹால் இருக்குன்னு சொல்லி தான் வந்தோம். அது பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் போட்டிருக்காங்க. இன்றைக்கி தான் வந்து போட்டிருக்காங்க இந்த மாதிரி இந்த ஊர்லலாம் நாங்கள் கட்டுறோம். அதில் வந்து எர்ணாகுளம் டவுன் தான் எங்களுக்கு வந்து ட்ரெயின் புக் பண்ணியிருந்தோம். நம்ம தமிழ்நாட்டில் சில ஆட்சிகள் மாதிரி இருந்துச்சு. அதாவது இன்னையிலிருந்து தான் அது பணிகள் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எது ஏசி வெயிட்டிங் ஹால் தான் இங்கே கட்டுவாங்களாமா. நீ அடுத்து இங்கே எதுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறது? ஏன் பாய் நெக்ஸ்ட்டு ஒரு வட்டம் மறுபடியும் வந்தாலும் சந்திக்கலாம். பார்த்தீங்கன்னா விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாவா விலாக்ஸ்.